பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 33:17-18 வாசிக்கிறோம். உன் மனதை பாவின் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயந்து கொண்டிரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாளின் செய்தியாக தலைப்பு நிறைவேறுமா. பிற சிரிப்பை நாம் இச்சையோடு பார்த்துக்கும் போது பொறாமை பிறப்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. தீயோர் தங்கள் பலனை அனுபவிக்கப் போவதால் அவர்களை பார்த்து நீங்கள் நானும் பொறாமைப்படுகிறோம். அப்படிப்பட்ட பொறாமை படக்கூடாது. அவருடைய வெற்றியும் செல்வமும் இம்மைக்குரிய வாழ்வை மட்டும் முறைகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மறுமைக்குரிய ஒரு திட்டத்தை வச்சுக்கிறார். மறுமையில் அவருக்கு பங்கு இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அந்த பலனை அடைய முடியும். எனவே இந்த காலகட்டத்திலே நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறுமா என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே கேள்விக்குறியாக இருக்கலாம். எனக்கு எப்போது நிறைவேறும், யாரால் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இம்மைக்குரியது அந்த நம்பிக்கை. நானும் அவருக்கு ஜீவன் உண்டாக்கும் அது பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்கிறார் இயேசு. யோவான் 10:10 வாசிக்கும் போது ஆன்மீக நலனை பற்றி மட்டுமல்ல, உடல்நலை பற்றியும் தேவன் நமக்கு அங்கு ஆலோசித்தனார். நாம் சுத்தமாக வாழ வேண்டும், உடல் நலத்தோடு வாழ வேண்டும், பலத்தோடு வாழ வேண்டும், மனதில் சுறுசுறுப்போகும் வாழ வேண்டும். நாம் சிறந்த நிலையில் இருந்தால்தான் சிறந்த சேவையெல்லாம். நம் உடல் ஆவியானவரின் ஆலயம். நம் உடலை நலத்துடன் பாதுகாக்க வேண்டும். உடல்நலத்தை கவனிக்காவிட்டால் சாட்சி சொல்லும் சகதியை நீங்கள் நாளும் இழந்து விடுவோம். தெய்வ ஆலோசனைப்படி நடப்பதால் நல்வாழ்வு நடைபெறும். ஒருவேளை எதிர்காலத்திற்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்தே அவர் எதிர்பார்க்கிறது. தேவகுமாரனை தந்ததன் மூலம் அவருடைய மரணம் உயிர்ச்செய்தலின் மூலமாய் எதிர்காலம் உறுதிப்பட்டுள்ளது. அன்பான தேவன் நம்மை வைத்திருக்கிற நம்பிக்கையோடு நாம் வாழும் வழியை ஆயத்தம் செய்கிறார். பூமி விட்டு போவதற்கு முன் நீங்கள் நானும் அநேக வாசல் உண்டு. நம்முடைய சீசைகளும் பிதாவின் வீட்டில் அநேக வாசலம் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று வாக்களித்தார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துள்ளார். அவர் இரத்தத்தால் தங்கள் பாவம் கழுவப்பட்டு உரியது என்பதை எதிர்பார்க்கிற அவரை நம்பி இந்த எதிர்பார்ப்பில் நாம் நிலைத்திருப்போம். நிச்சயமாகவே உங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேறும் என்பதை தேவன் உங்களுக்கு எனக்கும் ஆணித்தரமாக இந்த காலவேளையிலே அவரை நம்புகிற ஒவ்வொருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நம்முடைய ஆசைகள் நிறைவேறத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.